ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரை. உண்மையான மகிழ்ச்சியை அடைய நாம் ஏன் பாடுபட வேண்டும்? அதை எப்படி அடைவது? பகவான் இன்று ஒரு அழகான உதாரணத்துடன் நமக்கு அன்பாக நினைவூட்டுகிறார். மனிதனின் இதயம் என்ற தூய ஒளிரும் ஏரியில் தெய்வீக ஆசையின் தாமரை மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மலரை கடவுளின் பாதத்தில் அர்ப்பணிப்பதற்கு பதிலாக வாடிப்போகும் பூக்கள், அழுகும் பழங்கள், உலர்ந்த இலைகளை வைக்கும் தந்திரத்தை நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு அளித்த வணக்கம் மற்றும் அன்பால் நிறைந்த இதயத்தை வழங்குங்கள். உங்களுக்கு அளித்த வணக்கம் மற்றும் அன்பால் நிறைந்த இதயத்தை வழங்குங்கள். உங்கள் ஆனந்த எனது. ஆகா, நீங்கள் பேரின்பம் எனது உணவு. எனவே அதை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனந்தரின் குறிக்கோளான ஆனந்தத்தின் மூலத்தை, அதாவது கடவுளை நீங்கள் தியானிக்கும் போது மட்டுமே அது வளரும். இலங்கையில் மிகவும் அழகாக அமைக்கப்பட்ட அசோக வனத்தில் துக்கமில்லாத காடு. சீதை கொடூரமான மன்னன் ராவணனால் அடைக்கப்பட்டாள். பூச்செடிகள், புல்வெளிகள் மற்றும் பசுமையான இடங்கள், மரங்கள் மற்றும் கொடிகள், வில்லுகள் மற்றும் தோப்புகள் கண்ணுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் இருந்தன. ஆனால் சீதை அதிலிருந்து எந்த மகிழ்ச்சியும் பெறவில்லை. அதில் அவள் வெற்று, வீண் தற்பெருமை, அதிகார மோகம் மற்றும் மோசமான இன்பங்களை மட்டுமே கண்டாள். ஆனால் ஒரு அழகற்ற குரங்கு தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளையிலிருந்து ராமனின் பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லத் தொடங்கிய போது சீதை உண்மையான ஆனந்தத்தை உணர்ந்தாள். இறைவனின் நாமம் அவளுக்கு தவறாத மகிழ்ச்சியின் மூலமாக இருந்தது. இறைவனின் நாமம் அவளுக்கு மகிழ்ச்சியின் மூலமாக இருந்தது. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.